நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 879வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, சௌபாகிய அஷ்டோத்திரம். ஆல்ரெடி நான் பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது, பட் ஐம் நாட் ஷியூர் அபவுட் இட். அது யாரால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்வது மன்மதனால் ஏற்றப்பட்டது. இந்த 12 பேர் சொல்கிறோம், ஸ்ரீவித்யா உபாசகர்கள் 12 பேர் சொல்கிறோம். அதில் மன்மதன் வந்துடுறான். அம்பாளை பற்றி சொல்லும்போது இது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்ற லலிதா பரமேஸ்வரி, லலிதா மகா திரிபுர சுந்தரி என்ற என்னுடைய பிரதானேஸ்வரி, என்னுடைய பூஜா கிரகத்தில் இருக்கிறது, பிரதானமாக இருக்கிறது இவ தான். அப்படியே கிளி கொஞ்சம் ஃபேஸில். இப்போ பரணிதரன் திருவேற்றாட்டில் இருக்கிறவர். அவர் இந்த அனிமேஷன் இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் ஆஃபீஸ் இருக்கார். அவர் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த இது பண்ணி அமைச்சார். சிந்தூரான விக்கிரகம்க்கு உண்டான தியான ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள படம் அது. அம்பாள் ஒரு கையில் செந்தாமரை வச்சுட்டுருக்கார், ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சுட்டுருக்கா. அதே மாதிரி அது சிகப்பு கலை திண்டில் காலை வச்சுட்டுருக்கா. ஒரு காலை சிம்மாசத்தை உட்காந்துருக்கா. மேலே வெண்கொற்றை கூட இருக்குது. அழிப்பூர்ண ஒருத்தரோட கேட்டால் மணிப்பூர்ணமான அழிப்பூர்ணா தேன் நிரம்பிய பாத்திரம்னு அர்த்தம். என்ன அழகு பாருங்கள். இந்த ஏஐ டெக்னிக்கில் போட்டது, ஆர்டிஸ்ட் போட்டதில்லை. இப்போ டிஸ்கிரைப் பண்ணி சிகப்பு கலை வஸ்திரம் போட்டு இந்த மாணிக்கங்கள்லாம் போய் கிரீடத்தை வச்சு 2 கை அம்பாள் முதல்ல வரும்போது சிந்தூராரண விக்கிரகம் ஸ்லோகத்துக்கு உண்டான அம்பாள் இப்படிதான் இருக்கா. சிந்தூராருண விக்கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌலிஸ்புரது தாராநாகசேகராம் ஸ்மிதமுகி ஆபீனபட்சோருகாம் பாணிப்யாம் அழிப்பூர்ண ரத்னசகம் ரத்தோத்பிளம்ப பிரதீம் சௌமியாம் ரத்ன படஸ்தரக்தச்சரணாம் தாயேத் பராம் அம்பிகா. இது இப்போ சகசிராட்ச வித்யா கார்டு. இந்த கார்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. நான் 25 வருஷம் ஆச்சது. இதில் சகசிராட்ச வித்யாவில் இந்த இந்த 13வது ஸ்லோகம் அது. என்ன வருன்னா, பாருங்க, 13வது ஸ்லோகம் கடைசியில் சொல்லும்போது திரிபுரேஷி திரிபுர சுந்தரி திரிபுரவாசினி திரிபுராஸ்ரீ திரிபுரமாலினி திரிபுரா சித்தே திரிபுராம்ப மகா திரிபுர சுந்தரி சர்வசக்கரஸ்தே அனுத்திராம் நாக்கிய ஸ்வரூபே மகா திரிபுர பைரவி சதுர்விதே குணரூபே குலே அகுலே குலாகுலே மகாகௌலுணே சர்வோத்தரே சர்வதத்சராங்கே நவாசானஸ்திதே நவாட்சரே நவமீதானாக்கிருதே. இப்போ 12 பேர் வரும் பாருங்க. மகேஷ, மாதவ, விதாத்ரு, மன்மத, ஸ்கந்த, நந்தி, இந்திர, மனு, சந்திர, குபேர, அகஸ்ய, குரோத பட்டாரக வித்யாத்மிகே, கல்யாண தத்திரூபே, சிவே சிவாத்மிகே, பூர்ணபிரம்மசக்தே, மகா திரிபுர சுந்தரி, தவ ஸ்ரீ பாதுகாம் பூஜ்யாமி தர்ப்பியாமி ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம் முடிகிறது. ஸோ அதில் என்ன விசேஷம்னா, 12 பேரில் மன்மதன் ஒத்தன். அம்பாளை உபாசிச்சவா 12 பேரில் மன்மதனும் ஒத்தன். ஸோ அதனால்தான் மன்மதன் கையில் இருக்கிற இந்த கரும்பு வில் அம்பாளை வச்சுட்டுருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மன்மதன் கையில் இருக்கிற இந்த புஷ்ப பானங்கள் 5 எல்லாம் நிறைய பூவெல்லாம் இப்படிலாம் கிடையாது. அம்பாளுக்கு 5 புஷ்பங்கள். செந்தாமரை 1, செவ்வல்லி 2, அதே மாதிரி செங்கழுநீர் பூ 3, செவ்வாம்பல் 4, மாம்பூ 5. பஞ்ச இந்திரியங்கள் கூடிய அதில் தான் வாராகி உற்பத்தி ஆகிறா. கரும்புலே உற்பத்தி ஆகிறது மாதங்கி. ஸோ கரும்பு பில்லிலேருந்து வர்றது மாதங்கி, இதிலேருந்து புஷ்பபானத்திலே வருது பஞ்ச இந்திரியங்களுக்கு
வாராகி அப்போ வரா. ஸோ வாராகி இதில் உதயமானான இந்த 5 புஷ்பத்தை சேர்ந்து தான் வந்து பஞ்சபானங்களாக இருந்து அதுலேருந்து தான் வாராகி வரா சொல்லி சாஸ்திரங்களில். ஸோ அகைன் ரிப்பீட். செந்தாமரை ஒரு பூ, செவ்வல்லி 2வது பூ, செவ்வாம்பல் 3வது பூ, செங்கழுநீர் பூ 4வது பூ, மாம்பூ 5 அதில் சேராதது. ஸோ நல்ல தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அதை அழகாக போடுவாள். ஒரே மாதிரி பூச்செண்டா போட்டால் 5 அடுக்கு காமிச்சிருப்பா. இல்லைன்னா தனித்தனியாக உதிரி பூவை விசிறியாட்டம் காமிக்கிறதா இருந்தால் தனித்தனியாக காமிக்கணும். அதை சிற்பசாஸ்திரத்தும் சரி ஆர்டிஸ்டும் சரி. ஆனால் செந்தூரார் நாம் என்ன சொல்கிறது, சிகப்பு கலர் புஷ்பத்தை கையில் வச்சுட்ருக்கா, சிகப்பு செந்தாமரை வச்சுருக்கான்னு இருக்குது. அது பிரகாரம் போட்ட படம் அது. இப்போ கம்மிட்டு இந்த சௌபாகிய அஷ்டோத்திரம் அது வந்து என்னென்னா அவ்வளோ பலனை கொடுக்கக்கூடியது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இருந்தாலும் இன்றைக்கி ரிப்பீட் பண்ணுறாங்க. சௌபாகிய அஷ்டோத்திர சதநாமாவளி. ஓம் காமேஸ்வரி நமக, ஓம் காமசக்தி நமக, ஓம் காம சௌபாகியதாயினி நமக, ஓம் காமரூபாய நமக, ஓம் காமகலாய நமக, ஓம் காமின்யே நமக, ஓம் கமலாசனாய நமக, ஓம் கமலாய நமக, ஓம் கல்பகீனாய நமக, ஓம் கமனிய கலாவத்திய நமக, ஓம் கமலா பாரதி சேவியாய நமக, ஓம் கல்பிதாசேஷ சம்ஸ்கிருதி நமக, ஓம் மனுத்ராய நமக, ஓம் மனகாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அற்புத ரூபாய நமக, ஓம் அனலோத்பவாய நமக, ஓம் அதிலோக சரித்திராய நமக, ஓம் அதிசுந்தரிய நமக, ஓம் அதிசுபப்பிரதாய நமக, ஓம் அசதந்திரி நமக, ஓம் அதிவிஸ்தாராய நமக, ஓம் அர்ச்சனஷ்டாய நமக, ஓம் அமிதப்பிரியாய நமக, பிரபாய நமக, ஓம் ஏகரூபாய நமக, ஓம் ஏகபீடாய நமக, ஓம் ஏகாநாதாய நமக, ஓம் ஏகாந்த சனப்பிரியாய நமக, ஓம் ஐகஸ்ரீ நமக, ஓம் ஏகபாவதிஷ்டாய நமக, ஓம் ஏகரசாய நமக, ஓம் ஏகாந்த ஜனப்பிரியாய நமக, ஓம் ஏதமான பிரபாய நமக, ஓம் ஏதபக்த நாசினிய நமக, ஓம் ஏலா மோதமுகாய நமக, ஓம் ஏனோ ஏனோ அத்திரிசக்திரிதாய நம சம்ஸ்கிருதாய நமக, ஓம் ஈகா சூன்யே நமக, ஓம் ஈஸ்வதாய நமக, ஓம் ஈஷாசியபியாய நமக, ஓம் ஈஷானபராங்கநாதாய நமக, ஓம் ஈஸ்வராஜ்ஞாபிகாய நமக, ஓம் ஏகாரபாவியாய நமக, ஓம் ஈப்சித பலப்பிரதாய நமக, ஓம் ஈஷானாய நமக, ஓம் வீதிகராய நமக, ஓம் ஈஷாய நமக, ஓம் ஈஷ தருணாட்சாய நமக, ஓம் ஈஸ்வரேஸ்வரிய நமக, ஓம் லலிதாய நமக, ஓம் லலராரூபாய நமக, ஓம் லயீனாய நமக, ஓம் லஹதனமே நமக, ஓம் லயவர்ண சர்வாய நமக, ஓம் லயக்ஷோண்யாய நமக, ஓம் லயகத்திய நமக, ஓம் லயாத்மிகாய நமக, ஓம் லகிமாய நமக, ஓம் லகுமத்யாட்யாய நமக, ஓம் லலாமனாய நமக, ஓம் லகு திருதாய நமக, ஓம் ஹயாரூடாய நமக, ஓம் அதாமித்ராய நமக, ஓம் ஹராகாந்தாய நமக, ஓம் அரிசுதாய நமக, ஓம் ஹயக்ரீவஷிதாய நமக, ஓம் மாலாப்பிரியாய நமக, ஓம் ஹர்ஷ சமுத்ததாய நமக, ஓம் ஹர்ஷனாய நமக, ஓம் ஹல்லகாபாங்கே நமக, ஓம் ஹஸ்தந்தஸ்தரியதாய நமக, ஓம் அலஹலாச்சிதாய ஹலஹார்ச்சிதபதாய நமக, ஓம் அபிர்தான பிரசாதினிய நமக, ஓம் ராமாய நமக, ஓம் ராமார்ச்சிதாய நமக, ஓம் ராஜ்ஞே நமக, ஓம் ரம்யாய நமக, ஓம் ரோமயே நமக, ஓம் ரத்தியே நமக, ஓம் லக்ஷ்மியே நமக, ஓம் ரமண்யே நமக, ஓம் ராக்காய நமக, ஓம் ரமணீய மண்டல பிரியாய நமக, ஓம் ரக்ஷிதா கில லோகாசாய நமக, ஓம் லக்ஷணோ கணேஷோதின்யே நமக, ஓம் அம்பாய நமக, ஓம் அந்தகாரிணி நமக, ஓம் அம்போஜ பிரியாய நமக, ஓம் அந்தக பயங்கரிய நமக, ஓம் அம்புரூபாய நமக, ஓம் அம்புஜகராய நமக, ஓம் அம்புஜ ஜாதபரப்பிரதாய நமக, ஓம் அந்தகபூஜ பிரியாய நமக, ஓம் அந்தஸ்வரூபிணி நமக, ஓம் அந்தர்ப சோமய நமக, ஓம் அந்தகாராதி வாமாங்கிஸ்தாய நமக, ஓம் அந்த சுகரூபிணி நமக, ஓம் சர்வஜாய நமக, ஓம் சர்வகாய நமக, ஓம் சாராய நமக, ஓம் சமாய நமக, ஓம் சமசுகாய நமக, ஓம் சத்தியே நமக, ஓம் சந்தத்தியே நமக, ஓம் சந்ததாய நமக, ஓம் சோமாய நமக, ஓம் சர்வஸ்யே நமக, ஓம் சாங்கே நமக, ஓம் சனாதின்யே நமக.
சொல்லி நானாவிதம் பரிமள புத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமின்னு சொல்லி அம்பாள் மேலுள்ளையோ ஸ்ரீசக்கரத்திலே போட்டு பூஜையை முடிக்க வேண்டியது. இதுக்கு தனி பவர் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பூஜைகளையும் தனித்தனி பலன்கள் சொல்லப்படுறது. சௌபாகிய அஷ்டோத்திரம்னா ஆற்றுல சௌபாகியம் இருக்கணும். தெரிஞ்சுங்க, தனியாக ஐஸ்வர்யன்றது தனியாக ஒன்று கிடையாது. ஐஸ்வர்யன்றது ஒரு தனி ஃபேக்டர் சொன்னாலும் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் சௌபாகியம். சௌபாகியத்தில் வேத வாக்கியமே என்ன சொல்கிறதுன்னா ஆயுர் ஆரோக்கிய சௌபாகிய பலஸ்ரீ கீர்த்தி பாக்கியதா அப்படின்னு சொல்கிறது. ஸோ சௌபாகியன்றது அது அதிலேயே வந்துடுது. இதில் ஆயுர் ஆரோக்கிய சௌபாகியத்தில் இது வந்துடுது, ஐஸ்வர்யம் வந்துடும் அதில். சில பேர் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் சொல்வா. ஐஸ்வர்யம் தனியாக ஒன்று கிடையாது. சௌபாகியத்தில் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ டோட்டலாக இட் இஸ் கால்ட் அஸ் சௌபாகியம் சொல்கிறது. இப்போ எங்கள் ஆற்று கிரகத்து பேரை அம்மாஞ்சி சாஸ்திரி வச்சது சௌபாகியம் தான் வச்சார் பேரை. இதை சொல்லி எல்லோரும் சௌபாகிய அஷ்டோத்திரம் படிங்க. அட்லீஸ்ட் நான் படித்த பிள்ளை நான் ஒரு 5-6 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான். 10 நிமிஷம் பூஜை புஷ்பத்தை பண்ணுறேன்னு 10 நிமிஷம் எடுத்துங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே பூஜையே கிடையாது. அழகாக பண்ணால் எல்லா செல்வங்களும் சேரும் ஆற்றுல. இஃப் யூ வாண்ட் நல்ல வெல்த்து இதோட இந்த கடன் இந்த ருடஹரேஸ்வரெலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா இதுதான் சௌபாகிய அஷ்டோத்திரம் படித்தாலே எல்லா பலன்களும் வந்துடும் சொல்லியிருக்கு. அதனால் எல்லோரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.